ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு யம்மியான சிக்கன் குருமா பண்ண போகிறோம். இந்த சிக்கன் குருமா சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை, இடியாப்பம், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்தோடையுமே அட்டகாசமாக மேட்சாகும். 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் குருமா செய்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இது எந்த ஒரு கவுச்சியுமே இருக்காது. இந்த முறையில் நான் சுத்தம் பண்ணுவேங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவுக்கு. ஸ்டார் சோம்பு கொஞ்சம், பூ கொஞ்சம், அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் மல்லி, தனியா, அப்புறம் ஒரு இலை, 3 மிளகாய் வத்தல், தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அப்புறம் முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 13 முந்திரி பருப்பு, உடச்சி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் வாசனைக்காக நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் இன்னுமே கூடுதல் சுவையோடு இருக்குங்க. இப்போ ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கட்டும். நல்லா ஒரு வாசனை வருங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு அது வறுக்கட்டும் ஆயிலில். இப்போ மிளகாய் வத்தல். இந்த மிளகாய் வத்தல் இந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி போடுறதுனால ஒரு கம வாசனையோடு இருக்குங்க. இப்போ பாதி நம்ம சேர்த்தாச்சு வறுக்கிறதுக்கு. இப்போ மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சுள்ள வதக்கி விட்டுட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பத அளவுக்கு வரணுங்க, அதுதான் பக்குவம். மிளகாய் வத்தலும் வந்துட்டு நல்லா ஒரு கலர் கொடுத்து வந்த பிறகு தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா சுள்ள கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரை திருப்பி அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் நல்லா வந்து காஞ்சி வரட்டும். அந்த பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த குருமா. இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் நல்லா வந்து காஞ்சி வரட்டுங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். எதுக்கு இப்படி எண்ணெயில் வதக்குறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ரெசிபிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கி போட்டால் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ சிக்கனும் சேர்த்தாச்சுங்க. சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அந்த ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுது சேர்க்க போகிறோம். அரைச்ச விழுது சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமாவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரளவு கெட்டி கொடுத்தாங்க வரும். நம்ம வெங்காயம் அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கனால இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு நான் ஒரு 3 விசில் விட போகிறேங்க. பாருங்கள், 3 விசில் விட்டாச்சு. சூப்பரான அட்டகாசமான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. கம்மன் வாசனையோட வீடே பரவி இருக்குங்க இந்த வாசனை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.